விவரங்களுக்கு நன்றி சுந்தர். திருச்சியில் நர்சிங் மாணவி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது அவரது சகோதரிக்கு தற்காலிக அரசு பணி ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் மாணவியின் குடும்பத்திற்கு இலவச மனை பட்டாவும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அமைச்சர் முகமது பர்வேஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளையும் தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தல்படி புதுக்கோட்டை மாவட்டம் அமைச்சர் என்ற முறையிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இணைந்து இப்போ பாதிக்கப்பட்டவங்கள சந்திச்சு அவங்களுக்கு அவங்க தாயார் பேர்ல அரசு சார்பா பட்டாவும் அவங்க வீட்டில் ஒரு தற்காலிகமா இப்போ அரசு பணி கொடுத்துருக்கோம். இது ரிலேட்டடா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க சம்மந்தப்பட்ட நபர் மேல ஆக்ஷன் எடுக்கணுங்கிற மாதிரி அவங்க கருத்து வச்சிருக்காங்க. உறுதியா என்கொயரி கமிஷன் போட்டிருக்கோம். உறுதியா அந்த மாதிரி தவறு நடந்திருந்த பட்சத்தில் உறுதியா நடவடிக்கை எடுக்கப்படுங்க. அதுக்காக சிஎம் டைரக்டா மானிட்டரிங் பண்றாங்க சார். ஸோ இதுதான் இது போன்ற சம்பவம் நடைபெறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல போராடிய மாணவர்களுக்கு அதான் சார், அதான் எல்லாமே சொல்லியிருக்காங்க சார். எல்லாமே நம்மளும் போய் பண்ணியிருக்கோம். நம்ம என்னன்னு கலந்து பேசிட்டு சிஎம்கிட்ட பேசிட்டு பண்ணிக்கிறோம் சார். ப்ளீஸ் 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.